ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? யாரை பத்தி? நம்ம கந்தனை பத்தி தாங்க. மகா, சுரேஷ் இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. அந்த 5 வருஷத்துல அவங்க கேட்ட அதிகமான வார்த்தைகள் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? குழந்தை இல்லையா, நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா, எப்ப குட் நியூஸ் சொல்ல போற, இந்த மாதிரியான வார்த்தைகள் தாங்க. ஒரு நாள் மகா கோவிலுக்கு போறாங்க. அங்க ஒரு பாட்டி மகா கந்த சஷ்டி விரதத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்த வருஷம் சஷ்டி விரதத்துக்குள்ள கண்டிப்பா உன் கையில குழந்தை இருக்கும், நீ அந்த விரதத்தை இருந்து பாரு, கந்தன் உன்னை கண்டிப்பா கைவிட மாட்டாருன்னு சொல்றாங்க. மகாவும் கந்த சஷ்டி விரதத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான மிளகு விரதத்தை இருக்காங்க. கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், ஸ்லோகம்னு முழு மனதோட முருகரை மட்டுமே நினைச்சு அந்த விரதத்தை தொடர்ந்துட்டு வராங்க. 7வது நாள் திருக்கல்யாணம். அன்னைக்கு கல்யாண விருந்து மாதிரி சமைச்சு நம்ம முருகருக்கு படையல் போட்டு அவங்களோட விரதத்தை நல்லபடியா முடிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம மகாக்கு கனவுல கந்தன் வராரு. அடுத்த நாளே பிரெக்னன்சி பாசிட்டிவ் ரிசல்ட் வருது. சுரேஷ்க்கும் மகாக்கும் அளவில்லாத சந்தோஷம். சுரேஷ் குழந்தையாவே மாறிடுறாரு. நம்ம மகாக்கு கந்தனே வந்து பிறந்துட்டாங்க. அடுத்த சஷ்டி வர்றதுக்குள்ளேயே மகா கையில கந்தன் இருக்காரு. எப்பவுமே முழு மனதோட ஒரு விஷயத்த பண்ணா கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கும்.